ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வேலையை முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ சமைக்க போகிறோம். மணி இப்போ ஒரு 11:30. ரூம் கதை பூட்டியாச்சு. இப்போ கிச்சனுக்கு போக போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பெரிய அஜி இல்லை, சின்ன அஜி தான் இருக்காப்புல. ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாவது அஜி இப்போ இது பண்ணியிருக்கா மலை நல்லா இருக்கே மலை தக்காளி வெட்டி இருக்காப்புல. இப்போ நம்ம 2 சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து இப்போ சமையல் தேவையான எல்லாத்தையும் வெட்டியிருப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மீன் வாங்கியிருக்கோம். மீன் குழம்புல சுவாரை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் கறி மீன் வைத்து குழம்பு. இப்போ வெங்காயம் வெட்டி இருக்காப்புல. அடுத்த தக்காளி. இப்போ சோறு வேறு வச்சிட்டாப்புல, அடுப்பில் வந்து இருக்கு. ஆச்சி நேற்று புலம்புனதுல களி இடி வச்சுட்டு போயிருக்காப்புல. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அழுக்காகி வச்சுட்டோம். நைட்டு திரும்பி நேற்று ஒரு வேலையை பார்த்துட்டாப்புல, அதெல்லாம் புலம்பிட்டாப்புல தள்ளுறாப்புல. தண்ணி காய்ச்சி வெங்காயம் வெட்டுவோம். கத்தி இதை குத்தி விட்டுறாரா நீ வேற ஏதாவது சொல்லியிருக்க மாப்பிள்ளை வெங்காயம் வெட்டுறாப்புல பாருங்க. அவர் வெட்டுற அழகா பாருங்க. A few moments later. நாளைக்கு தான் வெட்டி முடிப்பாப்புல. அடா போய் இது மிளகாத்தூள் போய் எடுத்துடா போ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். போய் மிளகாத்தூள் கேட்குறாப்புல. போகக்கூடாது, அவங்களே சமைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து அவன் தூங்கிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வரைக்கும் பெட்டு போய் தூங்கிடலாம் அவருக்கே தெரியாமல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். 2 hours later. பிளேட் வந்து மிளகாத்தூள் எடுத்துட்டு சொன்னதுக்கு அதை என்ன பண்ணிட்டு இருக்காப்புல பாருங்க. இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்காப்புல. ஊர் நினச்சிட்டாப்புன்னு நினைக்கிறேன். தம்பி தம்பி என்ன தம்பி பண்ணிக்கிட்டு இருக்கிய? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எந்திரிங்க தம்பி. தூங்குறக்கா வந்து இங்கே அங்கிருந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? எப்படி சாப்பிட்றது? என்ன பையன் வெளிநாட்டு கூட்டு வந்து விட்டாச்சு போல. மிளகாத்தூள் என்னன்றே தெரியலங்கிறான். எப்படி மிளகாத்தூள் இருக்கு என்னென்ன சொல்றான் பாருங்க. தெரியும் சொல்ல முடியும், தெரியல. மாப்பிள்ளைட்ட குழம்புக்கு தக்காளி வெட்டினான்னு சொன்னா பீஸாக்கு வெட்டி வச்சிருக்காப்புல. கடை வச்சு நடத்த போறான்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி சோறு மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க சுட்டு பணிஞ்சு ஸ்டைல் மீன் குழம்பு.